சமீபத்தில் பார்த்தீங்கன்னா சீரியல் ஆக்டர் ஒரு நடிகை வந்து ஒரு ஆடிஷன்ல ஒரு தவறான ஒரு வீடியோ இப்படிதான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஆடிஷன் பண்ணதா ஒரு வீடியோ லீக் ஆச்சு. சீரியல்ல இந்த நிலைமைனா சினிமாவில் எந்த நிலைமையில இருக்குது பெண்களுடைய இது பாதுகாப்பு? அதாவது பெண்கள் பாதுகாப்பு அப்படிங்கிறது உலகத்திலேயே எல்லா நாட்டிலையும் பேசக்கூடிய விஷயம். கரெக்ட். நம்ம எல்லாருமே ஒரு விதமான அனிமல். உண்மையை சொல்றேன், நம்ம எல்லாருமே அனிமல் தான், விலங்கினத்தை சார்ந்தவர்கள் தான். நம்ம இன்னைக்கு நீங்க அங்க உட்காந்துருக்கீங்க, நம்ம இங்க உட்காந்துருக்கோம் அப்படின்னா நம்மளை பாதுகாக்கிறது நம்மளுடைய சட்டம். முடிஞ்சா ஒரு 24 மணி நேரம் இந்த நாட்டில் உள்ள சட்டத்தை மட்டும் நீங்க ஃப்ரீஸ் பண்ணிட்டு யாரு வேணாலும் என்ன வேணாலும் பண்ணுங்கன்னு சொல்லி பாருங்களேன், என்ன நடக்கும்? யாரும் பணக்காரனா இருக்க மாட்டான். எந்த பெண்களா இருந்தாலும் யாரு இருந்தாலும் யாருமே இருக்க மாட்டாங்க. உண்மையை சொல்றேன். நீங்கள் நானும் இன்னைக்கு இப்படி உட்கார்ந்து இருக்கோம்னா நம்மளை காற்றில் இந்த சட்டம் நம்மளை பாதுகாக்கிறது. யாரையாவது பார்த்து கை நீட்டி உன்னை கொண்டு விடுவேன்னு சொன்னோம்னா சட்டம் பாதுகாக்குது. கையை பிடிச்சி இழுக்கலாம்னு சொன்னா சட்டம் பாதுகாக்குது. இதை மீறி தவறுகள் நடக்கிறது அப்படிங்கிறது நடந்துகிட்டே தான் இருக்கு. இந்த உலகத்துல திருடனா பார்த்து திருத்த ஒழிக்க முடியாதுங்கிற மாதிரி உண்மையாலுமே கடுமையான சட்டங்கள் இருக்கிறது. இன்னும் கடுமையாக்கப்பட வேண்டும்ங்கிறத என்னுடைய வேண்டுகோள். ஆனால் நம்ம யாருன்னு ஒரிஜினலா உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா ஒரு 24 மணி நேரம் இந்தியாவில் இருக்க என்ன எல்லா சட்டத்தையும் ஃப்ரீஸ் பண்ணி வைக்கிறோம். முடிஞ்சா நீ 24 மணி நேரம் வாழ்ந்துக்கடான்னு சொல்லி பாருங்க. நம்ம யாருன்னு இந்த உலகத்துக்கு தெரியும். உண்மையான விலங்கு யார்? இந்த மனிதர்கள் தெரியும். சட்டம் நம்மளை பாதுகாத்துக் கொண்டிருக்கிறது. சட்டம் நம்மளை நிம்மதியாக தூங்க வைத்துக் கொண்டிருக்கிறது. சட்டம் காற்றில் கலந்து நமக்கு பயத்தை காமிச்சு இருக்கு. இதை செய்யாத, அதை செஞ்சிடாத, இதை பண்ணிடாத, அதை பண்ணிடாத, தனியா அப்படி இருக்கு அது அப்படின்னு சொல்லி வச்சிருக்காங்க. சட்டம் தான் இன்னும் கடுமையாக்கப்பட வேண்டும். அந்த பயம் இல்லைன்னா இப்படி வேணா செஞ்சு பாருங்க. நான் சொல்றது செஞ்சு பாருங்க. 24 மணி நேரம் சட்டமே கிடையாது. என்ன வேணாலும் தப்பு பண்ணிக்க, ஜாலியா இருந்துக்க, யாரும் பணத்தை வேணாலும் எடுத்துக்க, யாரை வேணாலும் கையை பிடிச்சி எடுத்துக்க, நீ எதை வேணாலும் பண்ணிக்க சொல்லி பாருங்களேன். இப்ப நான் நேர்மை நாணயம் பேசுற நம்மளுடைய உண்மையான கோணம் என்னன்னு அன்னைக்கு தெரியும். இன்னைக்கு நம்ம இப்படி வாழ்றதுக்கே சட்டம் தான் பாதுகாப்பு. சட்டம் தான் நம்மளை தனித்துவத்தில் வச்சிருக்கு. சட்டத்தை இன்னும் கடுமையாக்கப்பட வேண்டும். சட்டம் இன்னும் மனிதன் மனதில் ஆழமாக பதிய வேண்டும். பயம் இருக்கணும், இல்லைன்னா செஞ்சிருவாங்க. சார், அப்ப மனித ஒழுக்கம்லாம் ஒண்ணுமே இல்லைன்னு சொல்றீங்களா? மனித ஒழுக்கம் இருக்கு. என்னத்துக்கு பின்னால இருக்குன்னா சட்டத்துக்கு பின்னால இருக்கு. யாரையுமே கோபம் வந்தோடனே கை நீட்டி அடிச்சிடக்கூடாது. கரெக்டா? இதுல ஒழுக்கம் இல்ல, கோபம். நான் ஒருத்தரை அடிக்க கூட என் தம்பியை நான் அடிக்கலாம். கரெக்டா? ஆனா தம்பியை கூட அடிக்க கூடாது. அது சட்டம். அப்ப என்ன சொல்ல வரேன்னா சட்டம் அதை விட காத்துல கலந்து இருக்குன்னு சொல்றேன். நமக்கு எப்பாவது ஒரு ட்ரிப் கோபம் வரலாங்க. அப்ப சட்ட விதிமீறல் நடக்குது சார். அதாவது சார் சட்ட விதிமீறல் நடக்குதுல்ல, போலீஸ் என்கவுண்டர் நடக்குது. அதுதாங்க சொல்றேன். அவங்க மட்டும் சரி பண்ணலாமா? அது இல்ல, நான் என்ன சொல்ல வரேன்னா இதையே சட்டமாத்தான் வடிவமைச்சிருக்காங்க. என்கவுண்டர்ங்கிறது சட்டமாக்கப்படுகிறது இல்லையா? என்கவுண்டர் கொலையாக கருதப்படுகிறதா இல்ல என்கவுண்டர் தற்காலிகமாக நடக்குதா? ஏதோ ஒரு லீகல் பாயிண்ட் எடுத்துக்கிறாங்கல்ல. ஆமா, என்னை பொறுத்தவரை பெண்கள் பாதுகாப்புக்கு இன்னும் கடுமையான சட்டம் இயற்றினால் நல்லது. அவ்வளவுதான். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.